ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சுருந்தீங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இருக்கிற வீட்டில் இந்த டோரோட லாக்ஸ் எல்லாமே குழந்தைங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கீழேயே இருக்கும். நான் டே டைமில் மகிழனை ரூமில் தூங்க வச்சுட்டு வெளியில் டோர் லாக் பண்ணிவிட்டு என் வேலையை நான் பார்த்துட்ருப்பேன். சம்டைம் மகிழன் அந்த ரூமில் இருந்து தூங்கி எழுந்திரிச்சு இந்த ரூமை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். நான் வெளியில் பூட்டியிருக்கிறதுனால இந்த ரூமை திறக்க முடியாது. அந்த டைமில் லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாட் நாங்கள் கடையில் வாங்கினோம். இது நம்ம இந்த மாதிரி லாக்கோடு சேர்த்து நம்ம கட்டிடும் போது இவங்களால அது லாக் பண்ண முடியாது. நம்ம இந்த டோரை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற தாழ்பால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ரூம் லாக்லேயுமே நாங்கள் போட்டுட்டோம். ஈவன் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது கூட இவன் வெளியில் அதை லாக் பண்ணிடுவான். இவங்க டேடி குளிச்சுட்டு இருக்கும் போது இவன் நிறைய டைம் வெளியில் வச்சு லாக் பண்ணியிருக்கான். அந்த டைமில் நான் இருக்கிறனால நான் ஓப்பன் பண்ணி விடுவேன். இப்போது நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற டைமில் மகிழன் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா அது அவனுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அதனால தான் இந்த மாதிரி லாக் நம்ம நாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனால் இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லேயுமே உள்ளே போய் ஒளிஞ்சு உட்காந்துப்பான். நம்ம தேடிட்டே இருப்போம், பார்த்தா அது உள்ளே உட்காந்துருப்பான். அதனால் இதுக்குமே லாக் பண்ணியாச்சு. இங்கே ஸ்விட்ச் போர்டு எல்லாமே ரொம்ப தரையிலேயே இருக்கும், மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். இது 2 வே ஸ்விட்சஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சாக்கெட் கவர்ஸ் மீஷோ மற்ற ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இதையும் வாங்கி நம்ம இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க அதில் கை வைக்க மாட்டாங்க. ஸ்விட்ச் ஆக்சசபிளாக இருக்கும், பட் அந்த ஹோல்ஸ்குள்ள கை வைக்க வேண்டியதில்லை. நமக்கு வேணுங்கிறப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக அதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களால் அதை ரொம்ப ஃபோர்ஸாக அதை எடுக்க முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்கள வீட்டில் வச்சுருக்கும் போது அவங்க சேஃப்டிக்கு நம்மளால் என்ன சின்ன சின்ன விஷயம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி வச்சுக்கணும். ஓன் ஹவுஸ், ரெண்டல் ஹவுஸ் எதுவாக இருந்தாலும் தண்ணி தொட்டி பக்கத்துலலாம் குழந்தைங்க விடக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் மைண்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வீட்டில் பார்த்து பண்ணிப்போம். நாங்கள் வீட்டிலேருந்து தனியாக இருக்கோம், அவங்களோட அட்வைஸ் எதுவுமே இல்லைங்கிறப்போ சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.